ஹலோ காய்ஸ் ரெடி காசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் அண்ணாமலையோட கோபத்தை தூண்டி விட்டுட்டாங்க விஜயான்னு சொல்லலாம். இதனால் அண்ணாமலை விஜயாவுக்கு அடிச்சிடுறாங்க. என்ன நினச்சிட்ருக்குற, நீ ஏதாவது பொய் சொல்லிட்டு வருவ, அதுக்கு நான் மரியாதை கெடணும் நினைச்சியான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் என்ன பொய்யும் சொல்லலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையே, எல்லாருமே கேட்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடந்தது என்றதை முத்து கேட்குறாங்க. இல்லைப்பா, இவங்க எல்லாமே பொய்யா சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டு நாங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தியா, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் ஹரணியோட அப்பா அம்மா அவங்க எல்லாருமே இவங்க வீட்டில் பெரிய சத்தமாக இவங்களை ஏசிட்டு போயிட்டாங்க. இதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், என்ன அண்ணாமலை உங்களோட வீட்டில் எப்போ பார்த்தாலும் உங்களோட ஒய்ஃபோட சத்தம் தான் கேட்கும், இப்போ என்னடான்னு சொன்னால் போகிறவங்க வாரவங்க எல்லாம் ஏசிட்டு போகிறாங்க, என்ன நடந்தது என்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அண்ணாமலைக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. வாக்கிங் போன அண்ணாமலை திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா விஜயாவை கூப்பிட்டு ஏசுகிறாங்க. ஏசும்போது கூட விஜயா தான் பண்ணினது தப்பு என்ற மாதிரி அவங்களுக்கு தெரியலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன நான் மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமென்றதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணினேன், அது சில பேருக்கு பிடிக்கல போல இருக்குது என்ற மாதிரி முத்துவை பார்த்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, தான் செய்கிறதெல்லாம் செய்துட்டு பழி எங்கட மேலே போட பார்க்குறா என்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. இங்கே பாரு முத்து, உன்னை பற்றி எனக்கு தெரியும், அதை மாதிரி விஜயா பற்றியும் தெரியும், மனோஜை பற்றியும் தெரியும். யார் சொல்லியும் எனக்கு மற்றவங்களை புரிஞ்சு கொள்ளணுமென்ற அவசியம் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், உன்னுடைய அம்மாண்ட பேச்சை கேட்டு நீ நல்லாவே நாசமாக போகிற. எத்தனை தடவை சொன்னாலுமே உனக்கும் புரியுதில்லை, உன்னுடைய அம்மாக்கும் புரியுதில்லை என்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது விஜயா பேசாமல் நிற்கிறாங்க. அதே மாதிரி மனோஜுமே பேசாமல் நிற்கிறாங்க. என்ன விஜயா பேசாமல் நிற்கிற, நீ தான் எல்லாம் தெரிஞ்ச ஆள் மாதிரி பேசுவியே, இப்போ என்னத்துக்கு பேசாமல் இருக்கிற, ஏதாவது பேசு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்குது. யாரென்று பாரு என்ற மாதிரி மீனா பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க. ஆமாம் மாமா அண்டுட்டு அவங்க டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஹரிணியின் அம்மா அப்பா தான் திரும்பவுமே வந்திருக்கிறாங்க. ஹரிணியும் வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடந்து அவங்க ட்ரிங்க் கொடுத்துருக்குறாங்க, அதை வாங்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. டைமண்ட் ரிங்கை திரும்பி வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இது விஜயாவுக்கு தெரியாது. விஜயா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் என்ற மாதிரி நினச்சிட்டு, வாமா ஹரிணி உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான் என்ற மாதிரி சொல்லும்போது அண்ணாமலை வடிவாக பார்க்குறாங்க. விஜயா, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, அவங்க சொல்லி தான் எனக்கு எல்லா விஷயமே தெரியும். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கே எதுவும் தெரியாத மாதிரி நடித்தா என்ன நினைப்பாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ஹரிணியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களோட குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒய்ஃப் இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாரையுமே தன்னுடைய மகள் மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொல்லும்போது என்னுடைய மகளும் அங்கே போய் அப்படித்தானே இருப்பாங்கன்னு நானுமே சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிற குடும்பம் இல்லை, எல்லாரையுமே ஏமாத்துகிற குடும்பம்னு இப்போ தான் தெரிஞ்சுது என்ற மாதிரி சொல்லும்போது முத்துக்கு கோபம் வந்துடுது. இங்கே பாருங்கள், உங்களை ஏமாத்தினது யாரோ அவங்களோட நீங்கள் இப்படி பேசலாம், சம்மந்தம் இல்லாமல் எல்லாருமே இழுத்து பேசக்கூடாது, இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், நிச்சயதார்த்தத்தில் நீங்கள் எல்லாரும் தானே இருந்தீங்க, உங்களுக்கெல்லாம் உங்களுடைய அண்ணனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாதா, அல்லது தெரியாத மாதிரி நடிச்சிங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரமா ஹரிணி, நீ கொஞ்ச நாளாவது எங்களோட பழகி இருக்கிற, நீயாவது சொல்லு உன்னுடைய அம்மாவுக்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, முத்து அப்படிப்பட்டவங்க இல்லை, எனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னது ரோகிணி இவங்களை பற்றி சொன்னது என்ன தெரியுமா, இவங்க ரோகிணியா பெரிய கோடீஸ்வரி என்று நினச்சி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டிருக்கிறாங்க. அதுவும் பேசி திருமணம் செய்த கல்யாணம் மாதிரி தெரியலை, இவங்கள்ட அம்மாவுக்கு அவங்கள பிடிச்சி போய் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்கள பெரிய கோடீஸ்வரி என்று நினச்சி தானாம் கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறமா தன்னிட்ட எப்போ பார்த்தாலும் பணம் கேட்கும்போது தனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் மற்றவங்ககிட்ட கடன் வாங்கித்தான் இவங்ககிட்ட பணம் கொடுத்துருக்குறாங்களாம். ஒரு கட்டத்தில் தான் கோடீஸ்வரி இல்லை என்றதை தெரிஞ்சோன்னே அதுக்கப்புறமா அந்த வீட்டிலே இருக்க விடாமல் தன்னை விரட்டுறா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மனோஜ் பார்த்துட்டா இருந்தாங்கன்னு சொல்லும்போது அவங்களுமே அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே பணத்துக்காகத்தான் அந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டே போயிருக்கிறாங்க என்ற மாதிரி சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மனோஜ் எதுக்காக அமெரிக்கா வர்றதுக்கு யோசிக்கிறாங்க தெரியுமா என்ற மாதிரி கேட்குறாங்க. எதுக்கம்மா என்ற மாதிரி அவங்கள்ட அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, நாங்கள் பெரிய கோடீஸ்வரங்க, எங்கிட்ட நிறைய பணம்
இருக்குது, அங்கே வந்தால் தான் பெரிய கோடீஸ்வர வாழ்க்கையை வாழலாம், தான் நினைச்ச மாதிரி வந்து பணத்தை செலவு பண்ணலாம் என்ற மாதிரி வந்து நினச்சி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்கன்ட்டு எனக்கு ரோகிணி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நினச்சேன், இவங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடு, இப்படிப்பட்டவங்கண்ட வீட்டிலையா நான் போய் நான் வாழலாமன்னு நினச்சேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாம்மா, நீ இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளாட்டிலும் இப்போ நீ கடைசியாக சொன்னியே அதை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். மனோஜ் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஆனால் வந்து ரோகிணி வந்து நீ நினைக்கிற மாதிரி நல்லவ ஒன்றும் கிடையாது. அவள் நிறைய பொய் சொல்லியிருக்கிறா, ஏமாற்றி இருக்கிறா. அதனால தான் அவளை நாங்களே வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். அவன் மட்டும் இல்லை, நாங்களுமே நினைச்சோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு பண்ணது என்ன? இப்போ நீங்கள் ஏமாற்றிட்டு தானே இருக்கிறீங்க. அப்புறமா எப்படி நீங்கள் மற்றவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவீங்க? நீங்கள் ஒருத்தங்களை ஏமாற்றும் போது மற்றவங்க உங்களை ஏமாற்ற வரமாட்டாங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதானே உங்களுக்கு கிடைக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நாங்கள் கிடையாது. மனோஜ் வந்து லவ் பண்ணாங்க, அம்மா வந்து அவங்க தான் மருமகள் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லி நிறைய காலத்துக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரிய வந்தது. இதை வந்து வீட்டில் சொன்னால் கூட அம்மா நம்புகிற நிலைமைக்கு இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்களே ஒரு சில விஷயங்களை நேரடியாக பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்களே நம்பினாங்க. ஆனால் வந்து உங்களோட விஷயத்தில் வந்து மனோஜுக்கு என்ன நடந்தது கோர்ட்டிலேன்றது எங்களுக்கு தெரியாது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, அது சரி, ரோகிணியோட வீடு எங்கே இருக்குது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அந்த வீடம்மா ஒரு இடத்துல இருக்குது, நாங்கள் அங்கே போகிறதில்ல. நான் சொல்கிறது அவங்க வாழ்கிற வீட்டை இல்லை. கோர்ட்டில் வந்து இவங்க ரோகிணிக்கு ஒரு வீடு எடுத்து கொடுக்கணும், மாதம் மாதம் 25,000 கொடுக்கணுமெண்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியுமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லையே, எங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியாதே என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, விஜயா இப்படியெல்லாம் நடந்ததா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது ஹரிணியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களோட பஞ்சாயத்தை அப்புறமா வச்சுக்கொள்ளுங்க, இப்போ நாங்கள் உங்களோட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, எங்களோட மோதிரத்தை திரும்ப தாங்க, டைமண்ட் மோதிரம் உங்களோட பையனுக்கு வந்து எங்களோட பொண்ணு வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை திரும்ப தாங்க, நாங்கள் கொண்டு போகிறோம், நீங்கள் உங்களோட பிரச்சனையை உங்களோட வீட்டில் பேசிக்கொள்ளுங்க, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு விஜயாக்கு கிட்ட போய் அந்த மோதிரத்தை கொடுக்குறாங்க. இந்தாங்க என்னுடைய பொண்ணுக்கு போட்ட மோதிரம், நீங்கள் இப்போ உங்களுக்கு போட்ட மோதிரத்தை தாங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இருங்க சம்மந்தி, எதுக்கு அவசரப்படுறீங்க? நீங்கள் வந்து அவசரப்படுற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ எதுவும் நடக்கலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது இங்கே பாருங்கள், நாங்கள் அவசரப்பட்டதால் தான் இப்படியாவது நிம்மதியாக இருக்கிறோம், இனிமேலும் உங்களோட பேச்சை கேட்குறதுக்கு தயாராக இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஹரிணி சொல்கிறாங்க, ரோகிணி எனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க, 6 மாதம் இல்லை 6 வருஷம் சென்றாலும் வந்து மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா எதுக்கு நான் இதுலேருந்து பார்த்துட்ருக்கணும், எதுக்கு தேவையில்லாமல் உங்களோட பிரச்சனை பட்டுட்ருக்கணும், எனக்கு இது தேவையே இல்லை என்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த ரிங்கை வாங்கிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், போகும்போது கரணியோட அப்பா சொல்கிறாங்க, நான் எத்தனையோ மனுஷரோட பழகி இருக்கிறேன், ஆனால் அண்ணாமலையை பார்த்து சொல்கிறாங்க, உங்களை போல் பொய் சொல்லி ஏமாத்துறவங்கள பார்க்கல, உங்களோட ஒய்ஃப் தான் வந்து பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்களாவது ஒரு இடத்துலையாவது நேர்மையாக நடந்திருக்கணும், ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட பையனுக்கு டிவோர்ஸே கிடைக்காது என்ற விஷயத்தை சொல்லாமலே மறைச்சிருக்கிறீங்க, கேட்டால் எங்களுக்கு இதை பற்றியே தெரியாதுன்னு சொல்கிறீங்க, உங்களோட பையனோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியாமலா இருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு, நீங்கள் எங்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது என்ற மாதிரியெல்லாம் இவங்களுக்கு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறமா அண்ணாமலைக்கு பயங்கர கோபம் வந்துடுது. விஜயா, இந்த பிரச்சனைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே நான் உன்னிட்ட கேட்குற விஜயம் வந்து மனோஜுக்கு எப்போ வந்து டிவோர்ஸ் ஆகும்ன்ட்டு தான் கேட்டுட்ருக்கிறேனே ஒழிய எப்போ அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்ட்டு நான் கேட்டதே இல்லை. ஆனால் நீயே அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்போ பாரு என்ன எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லி, இப்போ போகிறவங்க பேசாமல் போவாங்களா? அண்ணாமலை இந்த வீட்டில் இந்த கல்யாணம் பண்ண போனால் அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யன்னு சொல்லி எந்த பேரை தானே சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ அவமானம் என்ற மாதிரி வந்து சொல்லி அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஓடி போய் வந்து மீனா முத்து எல்லாருமே தடுத்துடுறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ஒரு காலமே அத்தையை அடித்ததில்லை, தேவையில்லாமல் அடித்து எதுக்கு நீங்கள் வந்து வேதனைப்படுறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, இவங்களுக்கு அடித்தா தான் வந்து
வந்து திருந்துவாங்க. அடிச்சாலாவது திருந்துறாங்களோன்னு பார்க்கலாம். இவங்க செய்கிற தப்புக்கு நான் தானே வந்து இவளை வந்து கேவலமாக வந்து ஏச்செல்லாம் வாங்குறேன், அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லையா பாரு, எதுவுமே நடக்காத மாதிரி நிற்கிறாங்க என்று சொல்லும்போது வந்து விஜயா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள், நானே ரொம்ப கோவத்தில் இருக்கிறேன், அந்த ரோகிணி இப்படி பண்ணிட்டா, அவள் வந்து ஒரு பார்லர் வச்சிருக்கிறான்னு சொன்னால் உண்மையாகவே அவள் பார்லர் வச்சிருக்கிறாளா, உண்மையாகவே அவள் மலேசியாவிலேருந்து வந்தாளா, எவ்வளோ பொய்யெல்லாம் சொன்னா, இங்கே பாரு ரோகிணின்ற பேச்சு தேவையில்லை, ரோகிணி கோடீஸ்வரி என்று நினைச்ச மாதிரி இந்த கரணியும் கோடீஸ்வரி நினைச்சு தானே நீ கல்யாணம் பண்ண போனேன், அப்படி நினைச்சு கல்யாணம் பண்ண போகாத, உன்னுடைய பையன் வந்து உழைச்சி குடும்பத்தை பார்ப்பனா இல்லையான்றதை அங்கே பாரு, அதை விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்குது இந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்குது, அவங்கள்ட்ட சொத்தை எப்படி வந்து பறிக்கலாம், இப்படியெல்லாம் நினச்சி கல்யாணம் பண்ண போனீங்கன்னு சொன்னால் நீ மட்டுமில்லை நாங்களும் தான் அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு போகணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எப்போ வந்து டிவோர்ஸ் நோட்டீஸை நான் வந்து கையில் பார்க்கணும், அதுக்கு முதல்ல வந்து எப்போவுமே நான் வந்து மனோஜோட எந்த ஒரு விஷயத்துலையுமே தலையிட மாட்டேன்ன்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்பா இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து கோவப்படாமன்னா கவலைப்படாமன்னா அவங்க பண்ணதுக்கு நீங்கள் என்னதுக்கப்பா நீங்கள் இப்படி கவலைப்படணும், இல்லைப்பா என்ன தானே பேசிட்டு போனாங்க, நீ பார்த்தனே தானே வீட்டில் வந்து யாரை ஏசிட்டு போகிறாங்க, என்ன தானே ஏசுகிறாங்க, அவங்க வந்து நல்லவங்க மாதிரி நிற்கிறாங்க, இப்போவும் பாரு எதுவுமே பண்ணாதவங்க மாதிரி நிற்கிறாங்க, எப்படி தான் இப்படியெல்லாம் பண்ணக்கூடியதாக இருக்கோ தெரியலன்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க. சரியப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் மனோஜோட விஷயத்தில் நாங்கள் தலையிட வேண்டாம், அந்த ரோகிணிக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து மனோஜ் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இப்படி பேசுகிறதுக்கு பதிலாக ஹரிணியோட பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்க பார்த்தியா, உனக்கு அதுக்கு துப்பு இல்லை, இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து இங்கே பாரு மனோஜ், அப்பாட்ட அடி வாங்காமல் தப்பிட்டேன், ஆனால் இந்த மாதிரி என்னட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அடி வாங்குவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஹரிணியோட இவன் பேசின விதத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிட்டது இது சரி வராதுன்னு சொல்லி, அந்த பொண்ணும் அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்துருந்தாலுமே அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக வந்து இந்த இந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசிகிட்ருக்கு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், தன்னை விட திறமானவங்க உலகத்திலே இல்லை, தனக்கு தான் எல்லாமே தெரியும், தான் தான் பெரிய பிஸ்னஸ் மேன்ன்ற மாதிரி தான் அவனோட பேச்சே இருக்குது. எவ்வளவு கேவலமாக வந்து ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் போய் நீ வந்து பேசிகிட்டு இருந்த, உனக்கு ஞாபகம் இருக்கா, இப்போ என்னாச்சு, என்ன நீ வந்து அமெரிக்காவுக்கு போகிற, இனி என்ன இவங்களை எதுக்கு என்ற மாதிரி தானே பேசிகிட்டு இருந்த, இப்போ என்னாச்சுன்ற மாதிரி வந்து முத்து கேட்டுட்டப்பா நான் வந்து வெளியில் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு சவாரி இருக்குது வெளியில் போகிறாங்க. அவங்க வெளியில் போய் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், என்னடா இது வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அங்கே மீனாண்ட வீட்டு பக்கம் பார்த்தா சத்யாண்ட வாழ்க்கை வந்து பிரச்சனையில் நிற்கிது, இங்கால பார்த்தா மனோஜோட வாழ்க்கை வந்து பிரச்சனையில் நிற்குது, சரி இவங்கள்ட பிரச்சனை தான் இருக்குன்னு பார்த்தா தேவையில்லாமல் தன்னுடைய அப்பாவும் வந்து இதை நினச்சி கவலைப்படுறாங்களே பாவம்ன்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு கடைக்கு முன்னால் யாரோ 2 பேர் வந்து டீ குடிக்க வராங்க. முத்து வந்து அதையே பார்த்துட்ருக்குறாங்க, என்ன இது ஊருக்கு புதுசாக இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மாத்திரம் வந்து எங்கேயோ பார்த்தவங்க மாதிரி இருக்கே, யாராக இருக்கும் என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து அவங்கள ஒருத்தங்க வந்து தான் அவங்க சிந்தாமணியை சொல்லி வந்து மீனாக்கு அடித்தவங்கன்றதை வந்து பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே வந்து அவங்க திரட்டிகிட்டே போய், இங்கே பாரு இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் நான் உன்னை பார்த்துருக்குறேன், ஆனால் இந்த ஊருக்காரன் நீ கிடையாது, நீ வெளியூர்லேருந்து வந்திருக்கிற, நீ எதுக்காக வந்திருக்கிற, இதுக்கு முன்னாடி எதுக்கு வந்த என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க நான் இந்த ஊருக்காரனே இல்லைத்தான், நான் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை தன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து நீ வந்து காயத்தை ஏற்படுத்திட்டு ஓடின அந்த முகம்தான் நீ எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ பாரு நான் அடிக்கிறதுக்கு முன்னால் சொல்லி யார் ஒன்று அனுப்பினது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, சிந்தாமணி தான் வந்து அனுப்பினாங்க, தனக்கு பணம் தந்து மீனாக்கு இந்த மாதிரி ஏதாவது காயத்தை பண்ணிட்டு வந்துடு, அவள் வந்து எலெக்ஷனில் நிற்கவே கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ இதெல்லாம் சிந்தாமணியோட வேலையா இனி இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து மீனாக்கு சொல்லும்போது, பார்த்தீங்களா நான் சொன்னேனே இல்லையா, அதாவது வந்து சிந்தாமணி வந்து எனக்கே இப்படி பண்ணுறவளா இருந்தால் சத்யாண்ட வாழ்க்கையை இப்படி தன்னுடைய பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்னு நான் சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்களா அவளோட வேலை தான் இதெல்லாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து முத்து என்ன பண்ண போகிறாங்க, சிந்தாமணியோட போய் பிரச்சனை பண்ண போகிறாங்களா, அல்லது போனால் இதை பற்றின விஷயத்தை சத்யாவுக்கு சொல்ல போகிறாங்களா, என்ன நடக்க போதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.